தமிழகத்தில் சரியான கூட்டணியும் தேர்தல் மேலாண்மையும் இருந்தால் பாஜக 20 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற முடியும் என சொல்லப்படுகிறது. அதாவது கடந்த மக்களவைத் தேர்தல் நடைபெற்ற போது பல தொகுதிகளில் அதிமுகவை விட பாஜக அதிக தொகுதிகளில் முன்னிலை பெற்றது. மேலும் சில தொகுதிகளில் திமுகவை விட அதிக வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு கிடைத்தது. இதையடுத்து அதை மனதில் வைத்துக்கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதிகளில் கவனம் செலுத்த பாஜக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. மேலும் இதுவரை தமிழகத்தில் RSSன் பங்கு இல்லாத நிலையில் இந்த தேர்தலில் அதனையும் துணைக்கு அழைத்துக் கொள்ள பாஜக தலைமை முடிவு செய்துள்ளது. மேலும் பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் இருக்கும் தொகுதிகளில் பாஜக கூடுதல் கவனத்தை செலுத்த இருக்கிறது. அதே நேரத்தில் அமித்ஷா தமிழகத்தில் பெரிய கூட்டணியை உருவாக்கும் முனைப்பில் உள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், AC சண்முகம், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசுவாமி உள்ளிட்டோருடன் விஜயுடன் சந்திப்புகள் நடைபெற வாய்ப்புகள் அதிகம் என்கின்றனர் பாஜகவினர். இதில் மிக முக்கியமானது தாவேகாவை கூட்டணிக்குள் ஈர்ப்பதற்கான முயற்சி.